யூசுவலாக நம்ம பார்க்குற வாகனங்களில் ஒரு கியர் பாக்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே செகண்டரியாக ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது நார்மலாக நீங்கள் 4 வீல் டிரைவ் கார்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதை செகண்டரி டிரான்ஸ்ஃபர் கேஸ் கியர் பாக்ஸ்னு குறிப்பிடுவாங்க. 2H இதை வந்து 2 வீல் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரதானமாக ரியர் வீல்ஸுக்கு மட்டும் பவர் செலுத்த பயன்படுத்தக்கூடிய விஷயங்க. நீங்கள் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, சிட்டியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூல் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். அடுத்து 4 ஹைங்க. இது வந்து ஆல் 4 வீல்ஸ்க்குமே பவர் கொடுக்கப்படும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடிய சர்ஃபேசஸில் நீங்கள் ஒரு நார்மல் ஸ்பீட்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சேறு சகதியாக இருக்கும், இல்லைனா வந்து ஸ்னோ இருக்கும், இல்லைனா மணல் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் இந்த 4 ஹை அப்படின்றது உங்களுக்கு ஒரு சிறந்த பயன்பாடை கொடுக்கும். அடுத்து 4 லோ மேக்ஸிமம் டார்க்கை லோ ஸ்பீட்ஸில் டெலிவர் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இது எங்கே அப்படின்னா நீங்கள் ராக் க்ரால் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஸ்டீப் இன்க்ளைனில் இறங்குறீங்க, அப்படி இல்லைனா ரொம்ப சேறு சகதியாக டீப் மட் அண்ட் சாண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இதை பயன்படுத்திக்க முடியும். நீங்கள் இந்த செகண்டரி டிரான்ஸ்ஃபர் கேஸ் கியர் பாக்ஸை பயன்படுத்துறதுக்கு நியூட்ரல் மோடுக்கு நீங்கள் இந்த மெயின் கியர் பாக்ஸ்குள்ளே வரணும். வந்தது பிறகும் 2 ஹையில் எப்பவுமே நார்மலாக இருக்கும். அதை நீங்கள் வந்து 4 ஹைக்கு மாற்றுறதுக்கு ஒரு ஸ்டெப் பண்ணிங்கன்னா 4 ஹை வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி வந்தீங்கன்னா நியூட்ரல் மோடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி ஃபோர் லோங்க. ரொம்ப முக்கிய சிரமப்பட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 4 ஹை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60 to 80 km/h. இதுவே 4 லோ பொறுத்த வரைக்கும் அப் டு 40 km/h வரைக்கும் போகலாம். இது மேனுஃபேக்சரர்ஸ் பொறுத்து மாறும். 4 லோவில் மேக்ஸிமம் 20 km/h மெயின்டைன் பண்ணுறது எப்பவுமே பிரதானமாக நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.